ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய ஜோதிட விஷயங்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஒரு சின்ன விளக்கங்களோட பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு அந்த ஜோதிட விளக்கங்கள் கொடுக்கும்போது அது உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களை நான் சொல்ல நினச்சேன். தசா புத்திகளோட பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லணும். அதாவது தசா புத்திகள் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு விதி கொடுப்பினை அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது விதி அப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்கணும். நம்ம ஜாதகத்தை எடுத்ததுமே ஒரு ஜாதகத்தில் விதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது விதி ஒரு ஜாதகருக்கு எல்லாமே டைமுக்கு கரெக்ட் நடந்துகிட்ருக்கும். அதாவது படித்து முடிக்க வேண்டிய இப்போது ஸ்கூல் படிப்பை அவங்க ஒரு 17 வயசில் முடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் கரெக்டாக 17 வயசில் முடிப்பாங்க. விதி நல்லா இருக்கு. அவங்களுக்கு 17 வயசில் ஸ்கூல் முடிஞ்சிரும். காலேஜ் சேர்ந்தாங்கன்னா ஒரு 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே காலேஜ் படிப்பை அவங்க முடிச்சிருவாங்க. 22 வயசில் ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு 26, 27 வயசு ஒரு 4 வருஷம் வேலைக்கு போனாங்க அப்படின்னா நல்ல ஜாபாக இருக்கும். ஓரளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் சம்பாரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 27 வயசில் திருமணம் அப்படிங்கிற விஷயம் சிறப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷத்தில் அழகாக ஒரு குழந்தை, அதாவது ஒரு 29 வயசில், இது ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கோங்க, 29 வயசில் அந்த பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும். இதே பெண் ஜாதகமாக இருந்தால் படித்து முடித்ததும் வேலைக்கு அனுப்புகிறாங்களோ இல்லை திருமணம் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த டைமில் திருமணம் ஆகிடும். ஒரு 2 வருஷத்தில் குழந்தை ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்தில் ஒரு காரு, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷத்தில் வீட்டுக்கு பிளான் பண்ணி வீடு வாங்கிடுவாங்க. அது இஎம்ஐயாக கூட இருக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவங்க சொந்த பணத்தை போட்டும் அவங்க வாங்கலாம். அந்த மாதிரி. ஆனால் வீடுன்னு ஒன்று அமைஞ்சிரும். ஒரு 32, 33 வயசுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு வீடு, காரு, சம்சாரம், 2 குழந்தைங்க அப்படின்னு லைஃபே ஒரு மாதிரி செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொத்து சேர்த்துறது, குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே நல்லா எந்த கஷ்டமும் இல்லாமல் ரிலாக்ஸாக பெரியவங்களை பார்த்துக்கிறது, அப்படி எல்லாமே சரியாக கரெக்டான டைமில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் விதி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விதியே சிறப்பாக இருந்துருச்சுன்னா நம்ம பெரிய அளவில் தசாபுத்திகள் பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் ஒன்று சிறப்பாக நடக்கும், நல்லா படிச்சிருவாங்க. ஆனால் ஸ்கூல் படிப்பை நல்லா படிச்சிருவாங்க. காலேஜுக்கு வர்றப்போ அவங்க ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் அது படிக்கவே முடியாமல் பயங்கர டஃப்பாக அவங்களுக்கு படிக்கிறதுக்கே கஷ்டத்தை கொடுத்து சரியாக படிக்காமல் நிறைய அரியரோடு பாஸ் பண்ணி வருவாங்க. அப்புறம் அவ்வளோ அரியர்ஸ் இருக்கிறனால நல்ல இடங்களில் ஜாப் கிடைக்காது. அதுக்கப்புறம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறமாங்க, அதுவும் சரியாக வராது. அப்புறம் சரி அந்த அளவுக்கு நல்ல வேலை கிடைக்காட்டி பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்ம படிப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும், சர்வே ஆகணுங்கிறனால ஏதோ ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சரியான வேலை இல்லாததுனால திருமணம் தள்ளி போகும். அப்புறம் திருமணம் தள்ளி போகும்போது குழந்தைகள் அப்படிங்கிற விஷயங்களும் எல்லாம் தள்ளி போய் ஒரு 30 வயசுக்கு மேலே ஒரு 33 வயசில் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையே ஒரு 30 வயசுக்கு மேலே கிடைக்கும். அப்புறம் சரி இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு ஒரு பொண்ணு பார்த்து 33 வயசில் அவங்க திருமணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் மெதுவாக குழந்தைங்க வர்றப்பவே கொஞ்சம் லேட் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தா அவர் ஏதோ ஒரு பிளான் ஏதோ ஒன்று செய்வாங்க. அது கிளிக் ஆகி பிஸ்னஸ் ரொம்ப நல்லா அவங்க படித்து அந்த வேலைக்கு படித்ததுக்கான வேலைக்கு போயிருந்தா கூட இந்தளவு சம்பாதிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறாங்க. 45 வயசுக்குள்ளேயே வசதியான வீடு கட்டியாச்சு, பெரிய லக்ஸுரி கார் வாங்கியாச்சு, குழந்தைங்கள்லாம் நல்ல ஸ்கூலில் படிக்குது, அவங்க மனைவி வெளியே போனாலே அவ்வளோ நகைகள்லாம் போட்டுட்டு போகிறாங்கன்னு பெருமையாக பேசுகிற அளவுக்கு இப்படி இருந்த ஆளா இப்படி இருக்காரே, எப்படி அப்படி மாறுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம்
சிலருக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இது எப்படி அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தசா புத்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு 20 வயசு வரைக்கும் நடந்த தசா புத்திகள் சிறப்பான, ஒரு 17-15 வயசு வரைக்கும் நடந்த தசா புத்திகள் நல்லா நடந்திருக்கும். அப்புறம் ஒரு 25 வயசு 30 வயசு வரைக்கும் நடந்த தசா புத்திகள் சிறப்பாக நடக்காது. அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே சில விஷயங்கள்லாம் அந்த டைமில் நடக்க வேண்டியது சரியாக நடக்காமல் போயிடும். ஆனால் ஒரு 35 வயசுக்கு மேலே வந்த தசையும் புத்திகளும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். சிலருக்கு இப்படி இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப சிரமத்தை கொடுத்து எதையுமே நல்லபடியாக நடத்த விடாது. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு 25 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படி பிக்கப்பாகி பிச்சுட்டு போகும். ஆனால் அது ஒரு 35 வயசு வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 10 வருஷம் நான் ரொம்ப நல்லா இருந்தேங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில தசாபுத்திகள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ரொம்ப ஒரு 60 வயசுக்கு அப்புறம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தசாபுத்திகள் நடக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தசாபுத்திகள் ஒவ்வொரு வேலை செய்யும். அந்த தசாபுத்திகள் என்ன அப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த 9 கிரகங்களில் ஒரு 4 கிரகங்கள் மோசமாக இருக்கும், ஒரு 4 கிரகங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த 4 கிரகங்களும் சின்ன வயசில் ஒரு கிரகத்தோடைய தசை நடக்கும். அதுக்கப்புறம் மோசமான ஒரு கிரகத்தோட தசை நடக்கும். அப்புறம் ஒரு 20 வயசில் நல்ல கிரகத்தோட தசை நடக்கும். அது ஒரு 7 வருஷ தசையாக இருக்கும். ஒரு 27 வயசு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு திரும்பியும் மோசமான கிரகத்தோட தசை வந்துடும். அந்த மாதிரி மாறி மாறி நடக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து கீழேயும் மேலேயும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் வந்து ஒரு இதில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல வாழ்க்கையில் ஒரு 25 வயசுக்கு வரைக்கும் மோசமாகவே எல்லாமே இருக்கும். அந்த 25 வயசுலேருந்து ஒரு 50-60 வயசு வரைக்கும் நல்ல தசைகள் நடக்கும். அதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் திரும்பவும் மோசமான தசைகள் நடக்கும். ஆனால் அந்த மோசமான தசைகள் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா இந்த நடுவில் ஒரு 30 வருஷம் நல்ல தசைகள் நடக்கிறப்பவே அவங்க நிறையா சம்பாரித்து வச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருவாங்க. ஒவ்வொருத்தர் ரொம்ப மோசமாக ஜாதகம் இருக்கவங்க தான் அந்த சம்பாரித்து வச்சதை கடைசி நேரத்தில் விட்டுருவாங்க. அவங்க தான் பின்னாடி கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த நல்ல தசைகள் வயசு காலத்தில் நடந்தவங்க கொஞ்சம் நல்லா சம்பாரித்து வச்சுருவாங்க. அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்போது இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் இப்படி இருக்கும், நிறையா பேர்த்துக்கு இப்படி இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியெல்லாம் பெரிய அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இல்லாத ஜாதகர்கள் அப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அதாவது உங்களுக்கு ராமராஜன் அவர்களை தெரியும் இல்லைங்களா? ஒரு காலத்தில் வந்து இந்த நளினி ராமராஜன் நளினி கல்யாணம் பண்ணிட்டார் இல்லைங்களா? ராமராஜன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு காலத்தில் ஒரு அதாவது ரஜினி கமலுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி வந்த ஒரு மனிதர். அதுக்கப்புறம் வந்து அவர் அதிமுகவில் போய் சேர்ந்து ஜெயலலிதா அம்மாவோட ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பராக இருந்து கட்சிக்காரராக இருந்தார். அப்படி வளர்ந்து வந்தும் கூட அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னே நமக்கு தெரியாத ஒரு காலம் இருந்தது இல்லைங்களா? அதுக்கப்புறமா இப்போ சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து மிக்க ஒரு சினிமாலாம் கிடச்சி சினிமாவில் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு தேட்டரில் முறுக்கு விற்கிற ஒருத்தராக தான் ராமராஜனை நமக்கு சொல்கிறாங்க. முதல்ல இவர் வந்து ஒரு தேட்டரில் முறுக்கு விற்றுட்டு இருந்தவர். அதுக்கப்புறமா அந்த தேட்டரில் போடுற எல்லா படங்களையும் பார்த்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சென்னை வந்தார். ஏதோ சில படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரோ, அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அந்த படம் நடித்து அற்புதமாக படங்கள் ஓடி இந்த கரகாட்டக்காரனெல்லாம் மிக சிறப்பாக ஓடி ஒரு வருஷம் ஓடிச்சான் அந்த படம்லாம். அது அவ்வளவு சிறப்பாக வந்து ஒரு நல்ல நடிகை, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க பிறந்து எல்லாமே நல்லா போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு அவருக்கு பட வாய்ப்புகள் அப்படியே காணாமல் போகுது, டக்குன்னு இல்லாமல் போகுது. அப்புறம் அந்த மனைவியை டைவர்ஸ் பண்ணி பிரிய வேண்டிய ஒரு ரொம்ப நல்லா வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணை வந்து பிரிய வேண்டியாகுது.
அந்த பிரிவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் வாய்ப்புகள் கிடைக்கிது. ஆனாலும் அதுலேயும் அவரால் பிரகாசிக்க முடியாமல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ராம்ராஜன் அப்படிங்கிறவரையே நம்மளாம் மறந்து போயிட்டோம். இப்போ இந்த 20K கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு நடிகர் இருந்தார் அப்படின்னு கூட தெரியாது. அவரோட பாட்டுகள்லாம் கேட்டிருப்பாங்க, ஆனால் அவரோட படங்கள் எல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒருத்தர் காணாமையாக போனவர் திரும்பியும் ஒரு நாள் ஒரு கதாநாயகனாக வெளியே வரார் அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தசாபுத்திகளுடைய வேலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது.